ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே. நம்ம இன்னைக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி வந்து 25 சொல்லியிருந்தேன். பிசி வந்து 25 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஏபியில் வந்து 25 அடிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 509 சொல்லி கொடுத்துருந்தேன். 950 சொல்லி பாக்ஸில் அடிச்சிட்டான். அப்போ வந்து ஏபி தான் 50 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசியில் 50 அடிச்சிருந்தான். இன்றைக்கி நம்ம பிசி 25 வரும்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்து ஏபியில் வந்து 25 அடிச்சிட்டான். ஓகே. ஒரு நம்பர் எடுக்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. அது எடுத்து அது பார்த்தீங்கன்னா போர்டு மட்டும் கொஞ்சம் மாறி விடுது. ஓகே. நல்ல பேட்டர்ன் தான். பேட்டர்ன் வரும்போது சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுது. இது எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க, வின் பண்ணீங்கன்னு தெரியல. வின் பண்ணால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று எடுக்கலாம். ஓகே. எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது. 23ஆம் தேதி எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அது ஒரு பேட்டர்ன், அது கரெக்டாக முடிக்கணும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜாயினில் இருக்கிறவங்க தெரியும். கொஞ்சம் ஓப்பனில் இருக்கிறனால ஓப்பனில் போகிறதுனால அந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. ஓகே. என்னன்னா டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். எப்படி மட்டும் பாருங்கள். இங்கே ஏசி வந்து பாருங்கள் 74. ஏசி 74. அதுக்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 29. ஏசி எடுத்து பிசியில் வந்து ஃபுல் பவர் பண்ணி அடிச்சிட்டான். இங்கே வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 59. அந்த 59க்கு ஒரு நம்பர் மட்டும் ஏ போர்டை மட்டும் பவர் பண்ணி பிசியில் ஒரு 09 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 29. அந்த 29க்கு இப்போ சி போர்டு மட்டும் பவர் பண்ணி பிசியில் வந்து 24 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இதுதான் பேட்டர்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 74. அதுக்கு 2 நம்பருமே பவர் பண்ணி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 29 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏசி 59. அங்கே ஒரு நம்பர் மட்டும் ஏ போர்டை மட்டும் பவர் பண்ணி பிசியில் வந்து 09 அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 29. அந்த 29க்கு சி போர்டை மட்டும் பவர் பண்ணி பிசியில் வந்து 24 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இதுதான் பேட்டர்னு. ஓகே. அதே சேம் ரூட்டில் தான் என்னென்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 17. ஏசி வந்து 17. அதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 62 சொல்லி அடிச்சிருப்பான். ஏசி 17. அதுக்கு ஃபுல் பவர் வந்து 2 நம்பருமே பவர் பண்ணால் 62 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 22. இங்கே 22. ஏசி வந்து 22. அதுக்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணாக்கா ஏ போர்டை மட்டும் பவர் பண்ணாக்கா நம்ம என்ன வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா 72 தான் வந்திருக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து 72 தான் கொடுத்தோம். 472 சொல்லி கொடுத்தான் அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி பாக்ஸில் தான் வந்தது. இவன் என்ன பண்ணியிருக்கா மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஏசி வந்து 17. அதுக்கு ஃபுல் பவர் வந்து 62 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 22. அந்த 22க்கு சி போர்டை மட்டும் பவர் பண்ணி பிசியில் வந்து 27 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 47. அப்போ நமக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை மட்டும் பவர் பண்ணி பிசியில் ஒரு 97 சொல்லி அடிக்கணும். ஓகேவா? இதுதான் பேட்டர்னு. அதே பார்த்தா உங்களுக்கு தெரியும். திரும்ப நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் சேட் எடுத்து பாருங்கள். இந்த கரெக்டாக இந்த 4 நம்பரும் கரெக்டாக நார்மலுக்கு செட் ஆகும். அப்போ பிசி வந்து 97 வந்தால் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அப்போ பிசி வந்து 97 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பிசி 97 வந்தால் நமக்கு ஏ போர்டு மட்டும் என்ன வருது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏ போர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. இது ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் எப்படி மட்டும் பார்த்துங்க. ஏன்னா ஏ போர்டு வந்து 5 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எதுக்காகன்னு சொல்கிறேன்னா இந்த 50 அடித்தா 49. ஓகேவா? ஒரு பேராக முடிக்கிறான் கேம். எதுக்காக சொல்கிறேன்னா இங்கே பிசி பாருங்கள் ஒரு 50 அடிச்சிருப்பான். பிசி ஒரு 50 அடிச்சிருப்பான். ரெண்டாவது ஒரு பிசி 50 அடிச்சிருப்பான். மூணாவது ஒரு பிசி 50 அடிச்சிருப்பான். ஓகேவா? கரெக்டாக 3 50 அடிச்சிருப்பான் பிசியில். மூணாவது பிசி 50 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஏபி வந்து 50 சொல்லி கரெக்டாக அந்த கேம் முடிச்சிருப்பான். ஓகேவா? என்னென்னா இதான் பேட்டர்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி 50. 3 பிசி 50 அடிச்சிருப்பான். 3 பிசி 50 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஏபி வந்து 50 அடிச்சிருப்பான். இந்த 50ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 49. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 49 சொல்லி அடிச்சிருப்பான். பிசியில் ஒரு 49. திரும்பி ஒரு பிசி வந்து 49. மூணாவது ஒரு பிசி 49. ஓகேவா? இந்த 50ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 49. அப்போது பிசி வந்து 3 50 அடிச்சிட்டான். பிசி 3 50. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 3 49 அடிச்சிருப்பான். 3 49 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 49. ஓகேவா? கரெக்டாக முடிச்சிருப்பான் பாருங்கள் இந்த பேட்டர்னை. பிசியில் ஒரு 3 50. மூணாவது பிசி 50 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஏபி 50. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 3 49. இந்த மூணாவது 49 அடிச்சுட்டு ஏபியில் ஒரு 49. ஓகேவா? கரெக்டாக வந்து முடிச்சிருப்பான். ஓகேவா? இதுதான் பேட்டர்னு. இப்போ பிசி 49, ஏபி 49 அடித்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 49 50 காமனான ஒரு விஷயம். அதை வந்து பார்த்தீங்கன்னா 49 50 ஒரு விஷயம் விளாட்றான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே வந்து பிசி பாருங்கள் 49. பிசி 49 அடிச்சுட்டு 49 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 94. அந்த 94 திருப்பி இங்கே ஏபியில் ஒரு 49 அடிச்சிருப்பான். ஓகேவா? பிசி வந்து 49. அந்த 49 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 94. அதை திருப்பி நமக்கு ஏபி ஒரு
49 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இந்த 94 திருப்பி 49 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இங்க பிசி வந்து 50ன்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 50ன்னு அடிக்கும்போது, இங்க ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 95. அப்ப அந்த 95 திருப்பி நமக்கு ஏபில ஒரு 59 சொல்லி நமக்கு நாளைக்கு அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. உங்களுக்கு பார்த்தா டீப்பா பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா? எனக்கு நல்ல பேட்டர்ன் இது. அது பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. ஆனா நல்ல பேட்டர்ன் இது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 49 அடிக்கும்போது, இங்க ஏபி வந்து 94. அந்த 94 திருப்பி இங்க 49 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிசி 50 அடிக்கும்போது, இங்க ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 95. அந்த 95 திருப்பி நமக்கு ஏபில ஒரு 59 அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா நாளைக்கு வந்து ஏபி 59 கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஓகே. ஏபி 59 இருந்தா 1, பிசில 97 வரலாம். 597 சொல்லி நம்பர் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நம்பர் 591 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ போர்ட 9 வச்சு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஏபில ஒரு 94, 95 அடுத்து ஒரு 91 இது 3 தான் அடிச்சிருக்கான். ஏ போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 நம்பர் தான் அடிச்சிருக்கான். அது திருப்பி நமக்கு 95 தான் அடிச்சிருக்கான். ஓகேவா? இது எதுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, 95 ஏபி 95 அத எடுத்து பிசில ஒரு 95ன்னு அடிச்சுட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏபில ஒரு 94, ஏபில ஒரு 91 அடுத்து பி போர்டு வந்து 9ன்னு அடிச்சானாக்கா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 91 அப்படி இல்லன்னா 94 இது 2ல ஒரு நம்பர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு 91 ஒரு பெண்டிங் நம்பர் இருக்கு. அதனால 91 திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் ஒண்ணு சொல்லியிருந்தேன். இந்த பேட்டர்னையும் பார்த்துக்கோங்க. இங்க நம்ம வந்து ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 92 92 அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பிசி ஒரு 92 அடிச்சிருப்பான். இங்க ஏபி வந்து 15 அது என்னன்னா, ஏசில ஒரு 51 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா? 92 அத எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏபி எடுத்து பிசில வந்து அடிச்சிருப்பான். ஏபி எடுத்து ஏசில அடிச்சிருப்பான். இங்க ஏபி எடுத்து ஏபிலே அடிக்கணும். ஏபி வந்து 54 அடிக்கணும்னு நான் அன்னைக்கு வீடியோல சொல்லியிருந்தேன். ஆனா அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஏபி எடுக்காம பிசி எடுத்து பிசி 57 எடுத்து ஏசில ஒரு 57 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? எனக்கு கரெக்ட்டா வந்து அன்னைக்கு அடிச்சிருப்பான். அதே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இங்க ஏபி எடுத்து ஏபி எடுத்து 2 நம்பர் ஏபில இருக்கிற 2 நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏபில அப்படியே அடிச்சுட்டான். இல்ல பிசில திருப்பி அடிச்சுட்டான். ஓகேவா? இங்க நமக்கு ஏபி எடுத்து ஏபில வந்து திருப்பி அடிச்சுட்டான். இப்ப நமக்கு ஏபி எடுத்து அடிக்கணும். ஆனா, அவன் ஏபி எடுத்து அடிக்காம பிசி 51 எடுத்து நமக்கு ஏசில ஒரு 51 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏசி 51 வந்தா ஒரே நம்பர் தான் 591 சொல்லி ஒரு நம்பரு. அத ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதே சேம் ரூட்ல தான் அன்னைக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் எடுத்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இங்க பிசி 57 அத எடுத்து ஏசில ஒரு 57 சொல்லி அடிச்சிருந்தான். இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க பிசி 51 அத எடுத்து ஏசில 51 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏபி 59ம் வரதுனால ஒரே சிங்கிள் ஷாட்டா பார்த்தீங்கன்னா, 591 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏபி 59 ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஏபி, பிசி ட்ரை பண்றவங்க ஏபி 59 ட்ரை பண்ணுங்க. வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கும். ஓகே. சப்போர்ட்டுக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா, 97 இல்லன்னா 91 ஓகே. இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, ஏபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 59 59 59 வந்தா பார்த்தீங்கன்னா, 591 கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 597 நல்லா தான் இருக்கு. 3வது பேட்டர்ன் ட்விஸ்ட் குடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஏபி வந்து 59 ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி 59 வந்தா 591, 597 ஓகே. கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க கணக்குல வந்தா ப்ளே பண்ணுங்க. ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது கெஸ்ஸிங் தேவைப்பட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம மெம்பர்ஷிப்ல. ஓகே ஜி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.